Hey Krish, good morning. குட் மார்னிங். கொஞ்சம் இருந்தா நீங்க குட் ஆஃப்டர்நூன் சொல்லிருப்பீங்க. அவ்வளோ டைம் ஆச்சு. Oh my god, மணி 9 ஆயிடுச்சு. ரொம்ப தூங்கிட்டேன். அது வேற ஒன்றும் இல்லடா. நேற்று நைட் உனக்கு கும்பகர்ண கதை சொன்னல, அதான் நானே கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டேன். பரவாயில்ல, டுடே சண்டே ஹாலிடே. ஆமா, வழக்கமா சீக்கிரம் எந்திரிச்சிருவீங்க, இன்னைக்கே லேட்டு. நைட் ரொம்ப நேரம் தூக்கம் வரல, ஏதோ தாட்ஸ். என்ன தாட்ஸ் டாடி? ஒன்றும் இல்லை, சும்மா. டாடி, நீங்க தனியா தூங்குறதுனால தான் தாட்ஸ் வருது. இனிமே எங்க ரூம்ல படுத்துக்கோங்க. பார்ப்போம். ப்ளீஸ் டாட், எங்க ரூம்ல வந்து படுத்துக்குவீங்கல்ல? உங்கள் ரூமில் வந்து படுத்துக்கிறதுக்கு எனக்கு ஓகேடா கண்ணா. ஆனால் நான் அங்கே வந்தா உங்கள் அம்மாவுக்கு தூக்கம் வராது. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மம்மி டாடி கூட தான் ஒரே ரூம்ல படுத்துக்குவாங்களாம். நீங்களும் கௌதம் டாடியை மட்டும் ஏன் தனியா படுத்துக்கிறீங்க? டோன்ட் வரி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் உங்க கூட வந்து தூங்குறேன். ஓகே ஓகே. டாடி, கௌதம் டாடி வரும்போது அம்மா என்னை எழுப்பி விட சொல்லி காஃபி ரெடியா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏன் மம்மி அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க? உங்க கூட மம்மி டூவா? என்ன தூக்கத்துல எழுப்ப வேண்டான்னு சொல்லாம இருந்திருப்பாங்க. ஓகே டாடி, சீக்கிரம் பல் தேய்ச்சு கிச்சனுக்கு போங்க. அம்மா அப்பதான் காஃபி கொடுப்பாங்க. ஹே, தட்ஸ் a good idea man. Thank you. என்ன பாட்டி திடீர்னு? இன்னைக்கு உனக்கு பிஏ ரிசல்ட் வரப்போகுது இல்ல, அதான் நல்லபடியா வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதான் பாட்டி நானும் பாத்துட்டு இருக்கேன். இன்னொரு 5 மினிட்ஸ்ல ரிசல்ட் என்னன்னு இதிலே தெரிஞ்சிரும். கவலைப்படாத அஞ்சலி, உனக்கு ரிசல்ட் நல்லபடியா வந்துருச்சுன்னா பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு 108 தேங்காய் உங்க பாட்டி கையால உடைக்கிறதா வேண்டியிருக்கேன். ஏண்டா மிலிட்ரி, நீயே 108 தேங்காயை உடைக்க வேண்டியதானே? அதென்ன பாட்டி கையால உடைக்கிறேன்னு வேண்டிட்டு இருக்க? இந்த டிவி சீரியல்லாம் வருமே, இன்னாருக்கு பதிலா இன்னாருன்னு, அந்த மாதிரியா? யார் உடைச்சா என்னம்மா, நம்ம அஞ்சலி பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அஞ்சலி நல்லா படிக்கிற பொண்ணுடா, சாமி கிட்ட வேண்டிக்கலனாலும் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவா. இல்ல அஞ்சலி? சும்மா இருங்க பாட்டி. வாழ்க்கையில எப்ப வேணாலும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனா எக்ஸாம் ரிசல்ட்ல மட்டும் ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கவே கூடாது. யானைக்கும் அடிசருக்கும். ஆமா அஞ்சலி, நான் கூட சின்ன வயசுல பியூசி எக்ஸாம் ரிசல்ட் அன்னைக்கு கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்னு நினைச்சு ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சேன். ஆனா ரிசல்ட் வந்தப்போ பேப்பர்ல என் நம்பரே வரல. ஐயோ, அப்ப ஃபெயிலா? ஃபெயிலா இருக்காதுன்னு உங்க தாத்தா எல்லா பேப்பரையும் வாங்கி பார்த்தாரு, ஆனா எதுலயும் என் நம்பரை காணோம். அப்ப கன்ஃபார்ம்டா ஃபெயில் தான். ஆமாமா, அந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சிங்களே, அதெல்லாம் என்ன பண்ணீங்க? என் ஃப்ரெண்டு மீனாட்சி இல்ல, அவ பாஸ் ஆயிட்டா, அவகிட்ட பாதி விலைக்கு வித்துட்டேன். சூப்பர். ரிசல்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டி, ரிசல்ட் வந்துருச்சு.
எஸ் ஐ ஹவ் காட் த்ரூ. நான் பாஸ் பண்ணிட்டேன் பாட்டி. அஞ்சலி பாஸ். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ சித்தப்பா. அப்பா என் பேத்தி இப்போ அஞ்சலி BA. கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏமா மார்க் என்னமா? மார்க் எல்லாம் இப்ப தெரியாது சித்தப்பா. இது கிராஜுவேஷன் லிஸ்ட். மார்க் எல்லாம் இனிமே தான் தெரியும். ஓஹோ. என்ன மார்க்கா இருந்தா என்னடா, பாஸ் பண்ணிட்டல அது போதும். அதானே முக்கியம். ஹலோ. Hello, can I speak to Anjali? ஒரு நிமிஷம் இருங்க. அஞ்சலி, உன் ஃப்ரெண்டு யாரோ பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும். நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீ பேசு. ஹலோ. Am I speaking to Anjali? யா ஸ்பீக்கிங். Hello Anjali, I'm calling from principal's office. We just now got an information that you have emerged as topper in economics department. Congratulations Anjali. Oh, is it? Thank you so much. You have made our college proud. We will get in touch with you for further information on this, okay? Thank you. Sure. Thank you so much. Bye. Yes, party. I made it, party. I'm very happy, party. செல்லம். I'm so happy. எத்தனையோ பேர் படிக்கிறாங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் வர்றதே கஷ்டம். நீ யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்திருக்க, இது எவ்வளவு பெரிய சாதனை இல்ல மிலிட்டரி? எனக்கு அஞ்சலி முதல் மாணவியா வந்ததுல சர்ப்ரைஸே கிடையாது. ஏன்னா அவ முதல் மாணவியா வருவான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் அட்வான்ஸா கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். என்கிட்ட சொல்லவே இல்ல. இதுதான் சர்ப்ரைஸ். இந்தம்மா, நீ யூனிவர்சிட்டில ஃபர்ஸ்டா வந்ததுக்கு இந்த சித்தப்பாவுடைய கிஃப்ட். Thank you so much, வாழ்த்துக்கள். சித்தப்பா. Thank you. Thank you, சித்தப்பா. நீ நல்லா இருக்கணும்மா. இவ்வளவு கெட்டிக்காரியா ஒரு பொண்ணை பெத்துட்டு அவன் முட்டாள் மாதிரி உன் திறமை தெரியாம இருக்கானேமா. பாட்டி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னம்மா? யூனிவர்சிட்டி விஷயத்த அப்பா கிட்ட நானே சொல்லலான் இருக்கேன். நிச்சயமா சொல்லுமா. நீ எவ்வளவு பெரிய திறமைசாலின்னு உன் வாயால சொன்னாதாம்மா அவனுக்கு உரைக்கும். அப்பா இப்பவாது சந்தோஷப்பட்டு என்னை பார்த்து என் கூட பேசுவான்னு எனக்கு தோணுது பாட்டி. நிச்சயமாம்மா. போலீஸ்காரங்களுக்கு எப்பவுமே பெருமை செத்த பிடிக்கும். அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் வருமா? புள்ள முகத்துல பாத்தியா சந்தோஷத்தை? ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இருக்காதா பின்ன? வாங்க தாத்தா. விக்கி, என் உடம்பு கொண்டும்ல என் மால் ரைட்டு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. எனக்கு இந்த டாக்டர் செக்அப்னாலே ரொம்ப அலர்ஜியா இருக்கு. ஐயோ தாத்தா, செக் பண்றதுனால தப்பே கிடையாது. மாமாவும் இப்ப இல்ல, கோகிலாத்தையும் கண்காணாத இடத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு பெரியவரா இருக்கிறது நீங்க ஒருத்தர் தான். நீங்க நல்லா இருக்க வேண்டாமா? நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க நீ முடியும். அதை சொல்றியா? நீ கவலையப்படாத. கோகிலா லெட்டரை நான் படிச்சேன். உனக்கு கேர் டேக்கரா நான் தான் இருக்க போறேன். அதனால நான் உன்னை சரியா பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. வா, பயப்படாத, நான் இருக்கேன்ல. சரி தாத்தா, வா. அந்த விஷயத்தை ஒத்துக்கிறேன். அதெல்லாம் வாங்கிட்டேன் தாத்தா. உட்காருங்க. உட்காருங்க. ஹலோ டாக்டர், இவர் எங்க தாத்தா கணேஷ். நம்ம ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிருக்கோம்.
மெமரி லாஸ் ப்ராப்ளம் பற்றி நீங்கள் சில டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கொடுங்க. என் விக்கி என்ன இவ்வளவு நேரமா பார்க்குறாரு? ஒருவேளை வாயில நுழையாத பெரிய வியாதி பெற சொல்லி பயமுறுத்துவாரோ? ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பிபி சுகர் நார்மலா தான் இருக்கு. பிரெயின் ஸ்கேன் ரிப்போர்ட் கூட நார்மலா தான் இருக்கு. பாத்தியா, நான் சொல்ல எனக்கு ஒரு வியாதியும் கிடையாதுன்னு. வா போலாம். தாத்தா ஒரு நிமிஷம் தாத்தா, இருங்க, அவசரப்படாதீங்க. டாக்டர் நீங்க சொல்லுங்க. இவருக்கு கடைசியா மெமரி லாஸ் ப்ராப்ளம் எப்போ வந்துச்சு? அதெல்லாம் கேட்காதீங்க. அது ஒரு 1.5 month பேக் இருக்கும் டாக்டர். அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? ஐயோ, அதான் சொன்னேன்னு சார், அதெல்லாம் கேட்காதீங்கன்னு. கொஞ்சம் தர்ம சங்கடமான விஷயம் சொல்ல முடியாது. நீங்க இருங்க தாத்தா. என்ன ஒரு தடவை போலீஸ் ஃபால்ஸ் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க டாக்டர். நான் அந்த ஆளு இல்லைன்னு தெரியறதுக்காக தாத்தாவை ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்க. ஆனா இவர் என்னையே மறந்து என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓ சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார் ஞாபகம் இல்லாதனால தான் சார் யாருன்னு தெரியாம முடிச்சேன். என்ன போய் ஞாபகம் இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல சார், நான் அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஓ சம்பவமா? அது தெரியும். அது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த கான்ஸ்டபிள் தலையை சொரிஞ்சாரு. சரி, இன்னும் ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, போர்ட்டல் மெமரி லாஸ். இட் மே பி பிகினிங் ஆஃப் அல்சைமர்ஸ் அசிஸ். நான் சொல்ல இந்த மாதிரி வாயில நுழையாத நீளமான வியாதி பேரை சொல்லுவாருன்னு. ஐசோமா அது. நத்திங் டு ஒரி சார். இந்த மெமரி லாஸ் ப்ராப்ளம் மட்டும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. பட் இப்போ ரிப்போர்ட்டை பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் தோணுது. ஆமாம் சார், நான் வேலைக்கு மருந்து சாப்பிட்றேன், டெய்லி வாக்கிங் போகிறேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குட். நீங்கள் மைண்டுக்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கணும். கிராஸ் வேர்டு போடுங்க. ஓகே. அப்புறம் முடிஞ்சா செஸ் விளையாடுங்க. செஸ்ஸா? செஸ் விளையாடுறதுக்கு 2 பேர் வேணுமே, நீங்கள் வரீங்களா? ஒய் நாட்? இந்த மாதிரி தமாஷா பேசுறீங்க பாருங்க, அது கூட உங்க மைண்டுக்கு நல்லது. என்ன சார் இது? செஸ் விளையாடுறதுக்கு 2 பேரும் வேணும்னு சொல்றேன், அது தமாஷா? என்ன இது? ஓகே விக்கி, நான் ஒரு நியூராலஜிஸ்டை ரெஃபர் பண்றேன். நம்ம டீடைலா செக்அப் பண்ணிடுவோம். ஓகே டாக்டர். தாத்தா கிளம்பலாமா? டாக்டர், இவருக்கு மெமரி லாஸான்னு ஒரு தடவை செக் பண்ணிருங்க. ஏன் தாத்தா? நீ ஃபீஸ் கொடுக்க மறந்துட்டிய? தாத்தா ஃபீஸ் கட்டினதா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. கட்டியாச்சு. ஓஹோ, நீங்க கட்டியாச்சான். வரேன். ஓகே, வரேன் சார்.
காஃபி கேட்கலாமா? கொடுத்துட்டு பில்லு நீட்டிடுவாளோ? நான் பல் தேய்ச்சிட்டேன். அதான் ஈனு பல்ல காமிக்கும் போதே தெரியுதே பல்ல தேய்ச்சிட்டீங்கன்னு. தேங்க்ஸ் சந்தியா. என்ன எதுக்கு? பொண்டாட்டி கிட்ட தைரியமா காஃபி கொடுன்னு கேட்க முடியலையே. வாட் அ பனிஷ்மெண்ட். எப்படியாவது தைரியத்தை வர வச்சு கேட்டுரும். சந்தியா அது என்ன வேணும்? காஃபி வேணுமா? காஃபி பொடி தீந்து போச்சு. இன்னைக்கு காஃபி வெளியிலே குடிச்சுக்கோங்க. ஓகே. பரத், அங்க கருப்பாம்பூச்சி இருக்கு. அது துரத்துங்களேன். அதை பார்த்தா எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. ப்ளீஸ் அதை அடிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பரத், அது துரத்துங்க. எனக்கு அதை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. பரத், கையெடுங்க. கையெடுங்க பரத். உங்களை தான் சொல்றேன், கையெடுங்க. இப்ப விட போறீங்களா இல்லையா? எடுங்க பரத். மம்மி, நீ தான் டாடியை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அது கூட உனக்கு தெரியலையே. நீ தான் கையை எடுக்கணும். மம்மி உங்களுக்கு காஃபி கொடுப்பாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு ஹக் கொடுத்துட்டாங்களே. திரு கற்பாம்பூச்சி அவர்களே, என்னை விட்டு ஓடுற என் பொண்டாட்டிய கொஞ்ச நேரமாவது என் கூட சேர்த்து வச்சிங்களே, ரொம்ப தேங்க்ஸ். இனிமே அடிக்கடி இந்த வீட்டில் தரிசனம் கொடுத்து என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.